வணக்கம். பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து ₹4.35 உயர்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மட்டும் முட்டை விலை 15 காசுகள் அதிகரித்துள்ளது. விற்பனை அதிகரித்திருப்பதால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் வரும் நாட்களில் மேலும் உயர வாய்ப்பிருப்பதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் கறிக்கோழி விலை கிலோ ₹17 குறைந்து ₹90 விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். மென்பொறியாளரான கவின் காதல் விவகாரத்தில் நெல்லை கேடிசி நகரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித் என்ற இளைஞரும் அவரது தந்தையுமான காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணவேணி மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய கவினின் குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வந்தனர். கவினை காதலித்து வந்த சுபாஷினி நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்நிலையில் உடலை வாங்க சம்மதித்துள்ள அவர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கவினின் உடலை பெற்றுக்கொள்ள முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளனர். பண்டிகை காலம் நெருங்கும் நிலையில் வெல்லம் விலை சிப்பத்துக்கு ₹100 வரை குறைந்தது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் 200 டன் வெல்லம் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 30 கிலோ சிப்பம் ₹1550 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ₹1400 விலை குறைந்துள்ளது. வழக்கமாக பண்டிகை காலத்தில் வெல்லம் விலை அதிகரிக்கும் சூழலில் இந்த ஆண்டு அதற்கு மாறாக விலை குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் வரத்து அதிகரிப்பால் அவற்றின் விலை குறைய தொடங்கியுள்ளது. தேவை அதிகரிப்பு மற்றும் வரத்து குறைவு போன்ற காரணங்களால் கடந்த சில மாதங்களாக தேங்காய் விலை அதிகரித்தது. இந்த சூழலில் தற்போது மீண்டும் தேங்காய் வரத்து சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ தேங்காய் ₹45 முதல் ₹70, கொப்பரை தேங்காய் ₹210 ₹245 விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோழி ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கோழிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் சென்றுள்ளது. அப்போது சாலையின் இடையே தடுப்பு இருந்ததால் வாகனத்தை நிறுத்தி இடதுபுறமாக திரும்ப முயற்சித்துள்ளார். அப்போது பின்னால் வந்த லாரி சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் சரக்கு வாகனத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. உயிருக்கு போராடியவரை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்ற போது விபத்தில் சிக்கி முதியவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மயிலாடுதுறையில் நடந்துள்ளது. திருவிழந்தூர் தோப்புத்தெருவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்ற முதியவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் அழைத்துச் சென்றுள்ளனர். குற்றாலம் அருகே சென்றபோது அதிவேகமாக வந்த லாரி ஆம்புலன்ஸ் மீது மோதியுள்ளது. அதில் முதியவர் பன்னீர்செல்வம் உயிரிழந்தார். உடன் சென்ற அவரது உறவினர்களும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் காயமடைந்தனர். 2023 திருச்சி முக்கொம்பில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றம் நிரூபணமானதை அடுத்து உதவி ஆய்வாளர் உட்பட 3 காவலர்கள் காவல்துறை பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வழக்கில் தொடர்புடைய மற்றொரு காவலர் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதாகி குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் அவர் மீதான விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 அக்டோபரில் முக்கொம்பு சுற்றுலா தளத்தில் காதலனோடு இருந்த 17 வயது சிறுமியை மிரட்டி காரில் ஏற்றி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக உதவி ஆய்வாளர் சசிகுமார், காவலர்கள் சங்கர் ராஜபாண்டியன், பிரசாத், சித்தார்த்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். லேப் டெக்னீஷியனான மகேஷ் என்பவர் வயதானவர்களுக்கு கடந்த 18 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்துள்ளார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல சிக்கியுள்ளார் மகேஷ். சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சைக்கு வந்த முதியவர் ஒருவருக்கு வழக்கம் போல ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றியுள்ளார். அதில் ஒவ்வாமை ஏற்பட்ட அந்த முதியவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. 108 ஆம்புலன்ஸில் செல்லும் வழியிலேயே அந்த முதியவர் உயிரிழக்க அவர் எங்கே சிகிச்சை பெற்றார் என்ற விவரத்தை மருத்துவர்கள் கேட்டுள்ளனர்.
அதில் சிகிச்சை அளித்தவர் போலி மருத்துவர் என்பது தெரியவந்தது. சுகாதாரத்துறை கொடுத்த புகாரில் போலி மருத்துவர் மகேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தது. இதனால் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீனவர்கள் அதிகாலையில் உற்சாகத்துடன் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகளை எடுத்துக்கொண்டு மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு உற்சாகமாக சீறி பாய்ந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து முதல் போக நன்சை பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கீழ்பவானி வாய்க்காலில் நீர் திறக்கப்பட்ட நிலையில் அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். மொத்தமாக 120 நாட்களுக்கு 23 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கிருஷ்ணகிரி அருகே ஆன்மீக சுற்றுலா சென்று திரும்பிய கார் விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே ஒயிட்ஃபீல்ட் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் ஹோசூரைச் சேர்ந்த வெங்கடசாமி ஆகிய 2 பேர் குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் காரில் ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினர். அவர்கள் சென்ற கார் ஜிஞ்சுப்பள்ளி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்ததில் சாலையோரம் இருந்த தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஊதிய குறைப்பு நடவடிக்கையை கைவிடக் கோரி சென்னை பல்கலைக்கழக பணியாளர்கள் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். பல்கலைக்கழக ஊழியர்கள், பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஊதிய குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்த அஜெண்டா சிண்டிகேட் கூட்டத்தில் கொண்டு வருவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போ திடீர்னு ஒரு 10,000 20,000 கம்மி பண்ணாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்குன்றத கொஞ்சம் கூட யோசனை இல்லாம சட்டத்துக்கு புறம்பாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இதை உடனே வாபஸ் பெறதான் நாங்க சொல்றோம். இந்த அஜெண்டாவை எடுத்துட்டு வராதீங்க சிண்டிகேட்ல. அதுதான் எங்களுடைய தலையான ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரத்தில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். சிறுமி இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது அவரின் வாயை பொத்தி இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு உடனடியாக ஓடி வந்த பொதுமக்கள் இளைஞரை பிடித்து அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த எரோமல் அலி என்பது கனகமாச்சத்திரம் பகுதியில் தங்கியிருந்து தேசிய நெடுஞ்சாலை பணியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை மாத உண்டியல் வருமானம் 3,84,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்றது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பொருட்களில் 1,530 கிராம் தங்கம், 22,500 கிராம் வெள்ளி மற்றும் 833 வெளிநாட்டு நாணயங்கள் ஆகியவை அடங்கும். சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக 205 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை பத்திரங்களை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரட்டப்படும் நிதி கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் உள்ள 252 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுக்கும் பயோமைனிங் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. பசுமை பத்திரங்கள் என்பவை சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக வெளியிடப்படும் முதலீட்டு பத்திரங்களாகும். இந்த திட்டத்தின் மொத்த செலவு 640 கோடி ரூபாய். இதில் 385 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சியின் பங்கு. இதில் 205 கோடி ரூபாய் பசுமை பத்திரங்கள் மூலமும், மீதமுள்ள 180 கோடி ரூபாய் ஜெர்மனியின் KfW வங்கியின் கடன் மூலமும் திரட்டப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தனது வாகனம் பறிக்கப்பட்ட விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்த மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்தர் வடக்கு மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கையை வரவேற்று டிஎஸ்பி சுந்தரேசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தர்மம் வெல்லும் என பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த பணியிட மாற்றம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
மதுரையில் வரதட்சணை கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர் பூபாலனின் சகோதரிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பூபாலனின் மனைவி தங்கப்பிரியா அளித்த வரதட்சணை புகாரில் பூபாலன், அவரது தந்தை செந்தில்குமார், தாய் விஜயா மற்றும் தங்கை அனிதா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பூபாலன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தங்கை அனிதாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி மதுரை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக பூபாலன் தனது மனைவி தங்கப்பிரியாவை தாக்கியது தொடர்பாக அனிதாவுடன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் மாரம்பாக்கம் பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பல் இளைஞர் ஒருவரை ஓட விரட்டிச் சென்று வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிராவல்ஸ் தொழில் செய்து வரும் முருகன் என்பவர் அரும்பாக்கம் ஏரியில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 8 பேர் சேர்ந்து முருகனை வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. திருச்சி திருவெரும்பூரில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த மாணவி பிரீத்திகா அரசு மாதிரி பள்ளியில் உள்ள விடுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மற்றும் எஸ்பி செல்வநாகரத்தினம் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து சக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈனாம் செயலியை ரத்து செய்ய கோரி வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருவதால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. இதனால் நெல் கொள்முதல் நடைபெறாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈனாம் செயலி மூலம் பணப்பட்டுவாடா செய்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் செயலி முடங்குவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே கடந்த 2 நாட்களாக நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள், வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த அபிநயா என்பவர் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை மூலம் அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் பிறந்த சில நிமிடங்களிலேயே மூச்சுத்திணறல் காரணமாக குழந்தை இறந்ததாக கூறப்படுகிறது. குழந்தை நலமாக இருப்பதாக முதலில் தெரிவித்த நிலையில் திடீரென இறந்ததாக கூறியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியமே குழந்தையின் இறப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புறநகர் ரயில்வேயின் வடக்கு பகுதியில் 374 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே 47 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 மற்றும் 4வது ரயில் பாதைகள் அமைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் சரக்கு போக்குவரத்து மதிப்பை ஆண்டுக்கு 87,10,000 டன்களாக அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் இருந்து சரக்குகள் விரைவாக சென்றடைய உதவும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் புறநகர் விரைவு ரயில் பயணிகள் மற்றும் இந்த பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாளர்கள் பயணத்துக்கு இந்த விரிவாக்கம் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் செந்தில் குமரவேல் தகாத முறையில் நடந்து கொள்வதாக தலைமை ஆசிரியரிடம் மாணவிகள் புகார் தெரிவித்தது அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. குழந்தைகள் உதவி மையத்தை மாணவிகள் நாடிய நிலையில் அவர்களின் புகார் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைக்கு பின் செந்தில் குமரவேல் கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர சிகிச்சைக்கு வருவோருக்கு தனியார் கல்லூரிகளில் பயிலும் பயிற்சி செவிலியர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளி சிறுவர்களுக்கு இந்த பயிற்சி மாணவிகள் ஊசி போடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேவூரில் அங்கன்வாடிக்கு சென்ற 4 வயது சிறுமி கவிஷா காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக மாலை 3:30 மணிக்கு வீடு திரும்பும் சிறுமி நீண்ட நேரம் ஆகியும் வராததால் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூரைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாக்குதல் சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து கோவையிலிருந்து கார் மூலம் கரூர் புறப்பட்டுச் சென்றார். திண்டுக்கல்லில் ஹாக்கி போட்டியில் ஏற்பட்ட மோதலில் 8ஆம் வகுப்பு மாணவர்களை கல்லூரி மாணவர்கள் தாக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் 14 வயது நிறைவடைந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். அப்போது ஒரு பள்ளி அணியின் கோல்கீப்பர் மீது கல்லூரி மாணவர்கள் விளையாட விடாமல் கல்லை தூக்கி போட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பள்ளி மாணவர்களை கல்லூரியின் ஹாக்கி பயிற்சியாளர் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் சில மாணவர்களும் ஒரு மாணவியும் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி மாணவர்கள் தரப்பில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் முத்தழகுப்பட்டி பகுதி பொதுமக்கள் இணைந்து திண்டுக்கல் பழனி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்களை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. பின்னாடி இருந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அதை வந்துட்டு நான் சார்கிட்ட சொன்னேன். சார் வந்துட்டு அங்கே கிளைம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த காலேஜோட கோச் வந்துட்டு கை காமிச்ச உடனே அந்த பசங்க பூரா அங்கே காலேஜில் இருந்த எல்லோரும் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அடி வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் முடியாமல் எல்லோரும் இது பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் பசங்க தான் எங்களை அடித்தாங்க. அடித்ததில் ஒரு பாப்பா வந்து முடியாமல் இருக்குது அங்கே ஆஸ்பத்திரியில்.